ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவைவலான்ட்டு சாப்டர் 41 பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ உடம்பு போகிற நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் வந்து எனக்கு இது கொஞ்சம் மாற்றி கொடுன்னு கேட்பான். உடனே வந்து அந்த சிஸ்டம் வந்து அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அதில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா 6 pillars. ஸோ அப்படியே போய் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் பார்த்தா வேலை டைமென்ஷனுக்கு போயிடுவான். ஸோ அப்போ மெயின் கேரக்டர் என்ன கேட்குறான்னா, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 பில்லர்ஸுமே வந்து ஒரு பில்லர்ஸ் வந்து ஒருத்தனா என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஓட் போடுறாங்க. ஸோ அந்த ஓட் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு இவனுக்கு இந்த ஸ்கில்லை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கில்லை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க நான் எல்லா என்பிசிஸும் நான் சாவடிச்சுட்டு நான் எனக்கு கீழே அடிமையை பண்ணிக்குவேன்ட்டு. ஆனால் நான் அதுமாதிரி பண்ண மாட்டேன், என்னை நம்புங்க, இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்கண்ணே, ஸோ என்னை நம்பி இந்த ஸ்கில்லை கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஸோ உடனே பார்த்தோன்னே அந்த ஒரு மூஞ்சியாட்ட கையும் அது பார்க்க ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த ஸ்கில்லை கொடுத்துருவான். ஸோ இப்போ வந்து இவன் வந்து எந்த எம்பிசிஎஸ் ஆகிடுச்சாலும் சரி, அவங்களால வந்து பழைய அப்பரன்ஸும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மெமரியும் வந்து இன்டாக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கில் கிடச்சிருக்கு. ஸோ இது கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறா, திருப்பி பழைய இடத்துக்கே போயிடும். ஸோ பழைய இடத்துக்கு போனால் அந்த கோஸ்ட் வந்து எங்கடா போனவன்னு கேட்குது. அப்போ தான் வந்து நம்ம மெயின் கேரக்டர் நினைக்கலாம், ஓகே இவனாலேயே இந்த கோஸ்ட்னாலேயே வந்து உனக்கு வந்து அதே தெரியலனா பார்த்துக்கோ, இப்போ நான் மட்டும் தான் தனியாக போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்காதுன்னா, ஸோ அந்த பொண்ணு வந்து கெஞ்சிட்டு இருப்பா. ஸோ அவன் நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இங்கேப்பா நான் பொண்ணு சாவடிப்பேன், சாவடிச்சுட்டு நீ எனக்கு கீழே வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், மெயின் கேரக்டர் வந்து அந்த பொண்ணை சாவடிச்சிடுவான். சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவான்னா, உன் பேர் வந்து எஸ்டார் இல்லை, நீ வந்து இது இத்தனை பேர்த்த சாவடிச்சிருக்கிறேண்ணே, உன்னால் வந்து நான் உனக்கு வந்து நான் அங்கர் ஆஃப் கோஸ்ட்னு சொல்லிட்டு அவனுக்கு பேர் வைக்கணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து ஆல்டர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆல்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சுண்ணே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாய்க்காரன் வருவான். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இந்த சாப்டர் 42 பார்க்கலாம். ஸோ அந்த சிப்பாய் வருவாங்க. ஸோ அந்த கைண்ட் வந்து அவன் என்ன கேட்குறான்னா, இங்கே வந்து ஒரு விச் இருக்கா, அந்த விச்சை வந்து நான் சாவடிக்க போனேன்னு சொல்லிட்டு அந்த கைண்ட் வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன நோட் பண்ணுறான்னா, 11th 12th 13th 14th இந்த மாதிரி எல்லா 4 வந்து ஹிஸ்ட்ரியை அவன் சேஞ்ச் பண்ண தெரியுமா. ஸோ அதனால் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே கைட்ஸு, அந்த பாம்பு மாதிரி வச்சுருக்கான், அது நிறைய பேர் வந்திருக்காங்க. யாராவது இந்த விச்சை சாவடிக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் சொல்கிறான், அந்த கத்தியை காமிக்கிறான். அந்த கத்தியை காமிச்சோன்னே வந்து அந்த கைட் வந்து ஓகே நீ நல்லவன் நம்புகிறான். பட் அவன் அந்த கைட் என்ன பண்ணுறான்னா, நம்ம மெயின் கேரக்டர் சொன்னால் இந்த விச்சு வந்து இவன் வந்து இவனோட அடிமையாக இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறான். ஸோ அவனே வந்து எல்லோரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான், அந்த பொண்ணை வந்து டான்ஸ் ஆட சொல்கிறான். அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்புகிறாங்க. பட் சரி அவங்க ஒருத்தி வந்து பாம்பு மாதிரி ஒருத்தி இருப்பா. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட வந்து இந்த ஆர்பு இருக்குது, இந்த ஆர்பு வந்து என்ன பண்ணுன்னா, நீ உண்மையாக சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு காமிக்கும். அதேமாதிரி நீ நல்லவனாக இருந்தால் இது வந்து நல்லவனாக கெட்டவனா சொல்லிட்டு இதை வச்சுக்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கறி சொல்கிறான். ஸோ சரி அந்த சாப்டர் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து 43rd சாப்டர் போகலாம். ஸோ அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆர்பு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்பு பார்த்தீங்கன்னா வந்து கெட்டவனா நல்லவனான்னு சொல்லிட்டு காமிக்கும். உடனே வந்து அந்த லிசார்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறான்னா, நம்மளோட அந்த பொண்ணு இருக்காங்க அங்கர் பொண்ணு. ஸோ அந்த அங்கர் கோஸ்ட்கிட்ட வந்து அவள் கையை வந்து கட் பண்ணி ரத்தத்தை போட்டோடனே அந்த ஆர்பு வந்து பிளாக் கலர் ஆகிடுச்சு. உடனே வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு இருக்கிறதே வந்து ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டு கர்ஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க, அவனோட ரத்தத்தை வந்து போடுவான். அது போட்டோன்னே பார்த்தா வெள்ளை கலரில் வந்து ரொம்ப ஜொலிக்கும். ஸோ அது ஜொலிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இவன் தான் இருக்கிறதே ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு அந்த லிசார்டு வந்து நம்பிட்டு இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து அந்த அண்டர் கோஸ்ட் இருக்குன்னா, ஸோ அதை வந்து காமிக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர்னு சொன்னால், இந்த மாதிரி நான் வந்து ஒரு இடமா போய் இந்த மாதிரி கெட்டவங்களெல்லாம் சாப்பிடுச்சு என்னோட அடிமையாக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து எல்லாருமே நம்பிட்டாங்க. ஸோ எல்லாருமே நம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுக்கு வழங்குறாங்க. ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இந்த சாப்டர் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 20th ஃபைனல் 4 இருக்குன்னா, ஸோ அது வந்து அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போனஸ் பாயிண்ட் வந்து உனக்கு கேல்குலேட் ஆகிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட சரி இவங்க வந்து இந்த 20th 4 வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. தென் நம்ம சாப்டர் 44 போகலாம். உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு உலகம் ஃபுல்லாகவே அந்த நியூஸ் போயிட்டுருக்குது, இந்த மாதிரி 24 வந்து கிளியர் ஆகிடுச்சுன்ட்டு. உடனே வந்து மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா,
ஃபைனலாக முடிச்சாச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பிட்ச் வந்து பின்னாடியில் ஓடி வந்து ஒரு கட்டி பிடிக்கிறா. அப்படியே கிஸ் அடிச்சிருக்கலாம், நானாக தான் கிஸ் அடிச்சிருப்பேன். பட் எஸ் மெயின் கேரக்டர் இல்லாமல் உடனே வந்து மெயின் கேரக்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா நம்ம பிளாக் பிட்ச் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து கீழே வந்து வேர்ல்டுக்கு போயிட்டு ஒரு நாள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உன்னை பற்றினா இந்த ஊரே வந்து பேசிகிட்டு இருக்குது அப்படி இப்படின்றா. உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து அந்த மாதிரி எபிசோட் வைக்கப்படுறான். உடனே நம்மளோட கோஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, டே இங்கே பாடுறா, எந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கைண்ட்னஸ் காமிச்சாலும் நீ வந்து இவன் தான் ஏஞ்சல் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணாதடான்னுவா. நம்ம ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் பெரிய இடத்துல வந்து நம்மளுக்கு பண்ணாவே நம்மளுக்கே அது தோணுன்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் அவனுக்கும் தோணுது. நானும் ஒரு மட்டும் பிளாக் விச் செம்மையாக இருக்கா, நான் பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி விட்ருப்பேன் பிளாக் விச்சை. பட் ஓகே, நம்ம மெயின் கேட் நல்லா ஒன்றா இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா தாத்தா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரை வந்து அவள் காமிக்கிறா, யாரும் பிளாக் விச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டாப் 10க்கு போயிட்டு இவன் வந்து இப்போ வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து டாப் 3ல் இருக்கான். ஸோ டாப் 3ல் வந்து இவன் வந்துட்டான். ஸோ டாப் 1 வந்து தாத்தா, டாப் 2 வந்து இந்த பொண்ணு பிளாக் விச்சு. ஸோ டாப் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் கேரக்டர் இருக்கான். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி நடந்ததில்லை, டாப் 3 இவ்வளோ சீக்கிரமாக யாருமே வந்ததில்லை அப்படின்வான். ஸோ அதுக்காக நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறோன்னா, ஒரு வழியாக எல்லாமே நான் முடிச்சிட்டேன், ஸோ நீ வந்து என்னோடய நேம் யூஸ் பண்ணி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ இந்த ஃப்ரோஸ்லாம் அப்படின்வா. ஸோ உடனே பிளாக் விச் என்ன கேட்குறா, சரி பதிலுக்கு நீ என்ன கேட்க போகிற அப்படின்வா. அதுக்கு நம்ம மெயின் கேரக்டர் சொன்னால், எனக்கு வந்து 24 ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படின்றா. உடனே நம்மளோட அந்த கோஸ்ட்டு அங்கர் ஆஃப் கோஸ்ட் இருக்குல்ல அந்த பொண்ணு, ஸோ அவள் வந்து ஒரு மாதிரி பார்க்குறேன். ஏன்னா அவள் தான் வந்து 24ல் வந்து அவளோட மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீமன் கிங்காக மாறினா. ஸோ அதனால் வந்து அவளை பார்க்குறான். ஸோ உடனே வந்து பிளாக் விச் என்ன நினைக்கிறான்னா, ஓகே நீ 24 தானே கேட்குற, நீ எடுத்துக்கோ அப்படின்னா. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் சொல்லுவான், 11லேருந்து 19 வரைக்கும் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு 24 மட்டும் வேணும் அப்படின்வா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா, இந்த பொண்ணு, மெயின் கேரக்டர் 3 பேர் வந்து அவங்க வேர்ல்டுக்கு போகிறாங்க. ஸோ வேர்ல்டுக்கு போகும்போது பார்த்தி அந்த கதவை திறப்பாங்க. அந்த கதவை திறக்கவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய மக்கள் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அதோட சீன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம 45th சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. உடனே வந்து நம்ம பிளாக் விச் என்ன சொல்கிறோன்னா, நீ மிஸ்டீரியஸ் டைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா சோஷியல் மீடியா டைப்பாக இருக்குன்னு நினைக்கிறியான்னு கேள்வி கேட்பா. ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர் நினைக்கிறோம் அப்படின்னா என்னென்னு கேட்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாக் விச் என்ன சொல்கிறா, மிஸ்டீரியஸ் டைப்லாம் நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை, இதே நீ அந்த எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்பட்டேன், நீ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கணும், அப்புறம் ப்ரொமோட் பண்ணணும், அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறா. உடனே நம்ம மெயின் கேரக்டர் நினைக்கிறான். யோசித்து பார்த்து அவன் வந்து மிஸ்டீரியஸ் டைப் ஆட்டம் அடிப்பான். உடனே வந்து பிளாக் விச் சொல்ல, அதுக்குள்ளே நீ குயிக் நான் கேட்க எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே இந்த மற்ற ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த கேப்டன்ஸ் எல்லாருமே வந்து டீ ஷாப்பில் வந்து திருப்பி மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீ ஷாப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம சொல்லிக்கிறாங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளாக் விச் என்ன பண்ணுறாடா, நம்ம எல்லாத்தையுமே ஒரே ஒருத்தன் மட்டும்தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறவங்க அவனுமே தகுதியே இல்லை. ஸோ உடனே வந்து நம்ம இந்தியக்காரியை வந்து அவள் என்ன சொல்கிறா, பிளாக் வச்சு நீ பணம் ஆசை பிடிச்சவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்ஸ்குவாசிக்கோவா அந்த சின்ன பையன் மாதிரி இருப்பானே, ஸோ அவனை பார்த்தா நீ வந்து நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்க. அப்புறம் வைப்பரை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீ அக்லியாக இருக்க, அப்படி இப்படி எல்லாத்தையுமே சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வச்சு என்ன சொல்கிறான், நான் வந்து இவனுக்கு நான் ஓட்டு போடுறேன், யார் நம்ம கிங் ஆஃப் டெட் நம்மளோட மெயின் கேரக்டருக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன். ஏன்னா இவன் வந்து நியூ ஆள், இவன் வந்து நம்ம ஹீரோவாக வந்து இவனை வச்சுக்கலாம். ஸோ இவன் ஹீரோவாக இருந்தானா இவனால் வந்து நல்ல பேர் வந்து நம்மளுக்கு வரும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் சொல்கிறான், ஏய் பிளாக் விச் நீ என்ன சொன்ன, ஃபஸ்ட்டு நீ மிஸ்டீரியஸ் டைப்பை எதுவுமே சொல்லாமல் இருக்கணும்னா சொன்னேன், இப்போ எதுக்கு நீ ஹீரோவாக்கணுன்னுவா. அது வந்து பிளாக் விச் இல்லை, நீ தான் இருக்கிறது நல்லவன், நீ பண்ணுறது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குற மாதிரி நினைப்பா. ஸோ உடனே பிளாக் விச் என்னடா அதுன்னு சொல்லிட்டு பண்ணுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து மேக்கப்பு என்னென்னமோ போட்டு விட்றாங்க. ஸோ உடனே நம்மளோட தாத்தா இருக்கான, நீ என்கிட்ட கொஞ்சம் தனியாக வரியா பேசணும் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே எஸ்கேப் ஆகிட்டு தாத்தாவும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோவும் வந்து ஒரு மொட்டை மாடியில் இருக்காங்க. ஸோ அந்த மொட்டை மாடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வரான். ஸோ ஒருத்தன் வந்துட்டு, ஏய் நீங்கள் 2 பேர் யார் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓ நீங்கள் தான் அந்த இது பிளேட் சைன்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தான் கிங் ஆஃப் த டெட்டா, நான் உங்கள் ஆட்டோகிராஃப் வேணும்னு சொல்லிட்டு 2 பேர்த்து ஆட்டோகிராஃப் வேண்ட்டு அவன் ஜாலியாக போயிடுறான். அதுக்கப்புறம் தாத்தா என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு நான் வந்து எதை பற்றி பேச போனால் உனக்கே தெரியும் அப்படின்வான். ஸோ வந்து மெயின் கேரக்டர் சொல்லுவான், ஆமாம் நீ வந்து நிறைய பேர்த்த வந்து நான் சாவடிச்ச மாதிரி உனக்கு காமிக்கும், பட் நான் வந்து இது வரைக்கும் நான் யாரையும் சாவடிச்சதில்லை அப்படின்வான். ஸோ உடனே நம்ம தாத்தா என்ன சொல்கிறான், இது வரைக்கும் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்,
ஸோ நான் உன்கிட்ட வந்து கடைசியாக ஒரே ஒரு டைம் மட்டும் உன்கிட்ட கேட்குறேன், இது வரைக்கும் நீ யாராவது இன்னசென்ட்டை வந்து சாவடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்பான். ஸோ அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்லுவான், நோன்னுவான். உடனே நம்ம தாத்தா என்ன பண்ணுவான்னா, அவன் ஸ்கில் செட் இருக்கு தானே, அதை ஓப்பன் பண்ணுவான். அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து அடிச்சிடுவான். அதை வந்து டெலீட் பண்ணி விட்ருவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவனே ஷாக் ஆகிடுவான் மெயின் கேரக்டர். அது தாத்தா என்ன சொல்கிறான், இந்த ஸ்கில் செட் வந்து நான் நம்பி தான் நிறைய பேரை ஏமாற்றிட்டேன், இது வந்து நான் எத்தனை பேர் சாவடிச்சேன்னு சொல்லி காமிக்கிது. பட் இன்னசென்ட்டாக இதில் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கில் செட்டில் வந்து டிஃபால்ட் இருக்குது. நான் வந்து உன் வேர்டை வந்து நான் நம்புகிறேன், ஏன்னா நான் 5 நாள் உன் கூட இருந்திருக்கேன், நீ நல்ல மாதிரி தான் இருக்க, ஸோ ஆனால் நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவனை அக்னாலஜ்மெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவான். ஸோ வந்து மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தாத்தா நீ இப்போ அக்னாலஜ்மெண்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைப்பான், கோஸ்ட் கிட்ட நினைப்பான். உடனே பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர்ஸ் ஆஃப் இது இருக்குது தானே, ஸோ அது வந்து என்ன சொல்லுது, ஏய் சூப்பராக பேசிட்ட, ஏய் நல்லா பண்ணுற, சூப்பராக இருக்க அப்படி இப்படின்னுவா. ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன், இந்த வாய்ஸ் ஏன் இன்னும் நம்மளுக்கு கேட்குது, நம்ம தான் இந்த 20 to 4 முடிச்சிட்டாச்சே சொல்லிட்டு அங்கங்கேயும் பார்ப்பான். உடனே அந்த கவர்னர்ஸ் ஆஃப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீ கீழே பாரு அப்படின்வான். கீழே பாரு, ரைட்டில் பாரு, உன் கையை பாருவான். கையில் பார்த்தா அந்த கத்தி இருக்கிற அந்த கத்தி தான் வந்து கவர்னர்ஸ் ஆஃப் வச்சு. இப்போ அந்த கத்தியும் வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் ஆன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதோட சரி சாப்டர் முடிஞ்சிச்சு.